Hi students, welcome to Wisdom Academy. In this video we are going to see about class 10 economics, right? Development was our first chapter. Development அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா it is an idea which will always be present within us. ஓகே, நமக்குள்ள இந்த டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஐடியா எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, என்ன மாதிரியான ஐடியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு கிளாஸ் 10 ஸ்டூடெண்ட் இல்லையா, இப்போது நீங்கள் வந்து எக்ஸாம்ஸில் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறீங்க. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹாஃப் இயர்லி எக்ஸாமில் ஒரு 70-80 ஸ்கோர் பண்ணுறீங்கன்னா, அடுத்து ஆனுவலில் உங்களோட எய்ம் என்னவாக இருக்கும்? ஐ ஹாவ் டு ஸ்கோர் மோர் தென் 90 அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா. அப்போது அதுதான் டெவலப்மெண்ட், ரைட்? ஒரு ப்ராக்ரஸ், அடுத்த லெவலுக்கு நீங்கள் போகணும் அப்படின்றத டிசைட் பண்ணுறீங்க, ஃபிக்ஸ் பண்ணுறீங்க இல்லையா. இதே மாதிரி தான் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சின்ன வயசில் நம்ம வந்து முட்டி போட்டு நடந்திருப்போம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? ஒரு 3 சக்கர வண்டியில் நடப்போம். அதுக்கப்புறம் ஒரு குட்டி சைக்கிள், அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? பைக், கார், இந்த மாதிரி அடுத்தடுத்து நம்ம மூவ் ஆன் ஆகிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ இது எல்லாமே டெவலப்மெண்டல் ப்ராசஸ் தான். ஓகே, நவ் திஸ் டெவலப்மெண்ட்டை நம்ம என்னவா பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 கேட்டகரியாக பிரிக்கலாம். ஒன்று பர்சனல் டெவலப்மெண்ட், ரைட்? ஒன்று பர்சனல் டெவலப்மெண்ட், இன்னொன்று வந்து சொசைட்டி, ரைட்? சொசைட்டி பற்றின டெவலப்மெண்ட் ஐடியாஸ். ஓகேவா? இப்போது ஆஸ் அ பர்சனாக நம்ம இந்த சொசைட்டியில் இருக்கோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்மளோட டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்றத வி வில் ஹாவ் அ செட் ஆஃப் கோல்ஸ். அதுக்கப்புறம் இந்த சொசைட்டி எப்படிலாம் வளரணும் அப்படின்றது ஒரு ஆஸ்பிரேஷன்ஸ் மாதிரி நமக்கு இருக்கும் இல்லையா, ரைட்? இந்த டெவலப்மெண்ட் அப்படின்ற இந்த டாப்பிக்கை ஃபஸ்ட்டு எக்கனாமிக்ஸில் ஃபஸ்ட் லெசனாக கொடுத்துருக்கிறதுனால யூ ஷுட் நாட் திங்க் தட் இட் இஸ் மியர்லி கோயிங் டு டாக் அபவுட் த எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ஓகே, நாட் தட் இஸ் த திங். ஓகேவா? டெவலப்மெண்ட் அப்படின்றது இட் இஸ் அன் ஓவரால் டெவலப்மெண்ட். வெறும் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் மட்டும் இங்கே நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறது கிடையாது, ரைட்? ஃபர்ஸ்ட் திங், எ பர்சன் ஹூ இஸ் ஹேவிங் இஸ் பர்சனல் டெவலப்மெண்ட். ஓகே, பர்சனல் டெவலப்மெண்ட்டாக ஒரு பர்சனுக்கு என்னென்ன இருக்கும் அப்படின்னா, ஹேஸ் டு ஸ்டடி வெல், ரைட்? ஹேஸ் டு ஸ்டடி வெல். அதுக்கப்புறம் பீயிங் ஹெல்த்தி. யாரும் நம்மளோட ஹெல்த்தை கெடுத்துக்க விரும்ப மாட்டோம். வி ஹாவ் டு பி பீயிங் ஹெல்த்தி, ரைட்? அதுக்கப்புறம் குட் ஜாப், நல்ல ஒரு வேலை இருக்கணும். அதுக்கப்புறம் குட் இன்கம். இது எல்லாமே ஒரு பர்சனோட தனிப்பட்ட டெவலப்மெண்டல் கோல்ஸாக இருக்கும். ஓகேவா? இந்த டெவலப்மெண்டல் கோல்ஸ் எல்லாம் அவன் அடையிறதுக்கு அவன் என்ன பண்ணுவான்? ஹீ ஹேஸ் டு ஒர்க், ரைட்? வேறு யாரும் ஹெல்ப் பண்ண முடியாது. மற்றவங்க எல்லாருமே ஒரு சைடில் ஒரு ஃபேக்டர்ஸாக இருந்தாலும் ஹீ ஃபைனலி ஹூ ஹாவ் டு ஒர்க், the person who is having this kind of dreams and developmental goals, right? He have to work for this. Now இப்போ இதே பர்சனுக்கு சொசைட்டி மேலே ஒரு சில ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்கும், ஒரு சில டெவலப்மெண்டல் கோல்ஸ். நம்ம சொசைட்டி இப்படி இருந்தால் நல்லா இருக்கும், அப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு சில ஐடியாஸ் இருக்கும். அது என்னென்ன மாதிரி ஐடியாஸ்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காமன் பர்சனுக்கு எப்படி இருக்கும்னா, ஒரு நல்ல எஜுகேஷன் வேணும், ரைட்? எல்லாருக்குமே எஜுகேஷன் வேணும். அதுக்கப்புறம் குட் ஹெல்த், ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கணும், ரைட்? ரோடு, பஸ்ஸு எல்லாமே வந்து நல்லா பெருசாக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஜாப்ஸ், பிளென்டி ஆஃப் ஜாப்ஸ் இருக்கணும். ஜாப் ஷுட் பி மோர். இதெல்லாம் வந்து சொசைட்டியில் அவங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள். ஓகேவா? நவ் திஸ் இஸ் வாட் அ பர்சன் திங்ஸ் அபவுட் இஸ் பர்சனல் டெவலப்மெண்ட் அண்ட் சொசைட்டி டெவலப்மெண்ட். ஓகே, இது எப்படி நடக்குது, ஹவு இட் இஸ் ஹேப்பனிங், ரைட்? அப்படின்றத நவ் வி ஆர் கோயிங் டு see in this lesson. ஓகேவா? இந்த லெசனை 2 ஹாஃபாக பிரிக்கலாம். ஒன்று, பர்சனல் டெவலப்மெண்ட்டை எப்படி நம்ம அச்சீவ் பண்ணுறது. எல்லாருக்குமே இதே மாதிரியான ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒரே விதமான டெவலப்மெண்டல் கோல்ஸ் தான் இருக்குமா, இல்லை ஒவ்வொருத்தருக்கும் வேறு வேறு மாதிரி இருக்குமா? அப்படி வேறு வேறு மாதிரி இருந்தால் அவங்க எல்லாரும் எப்படி வந்து ஒரே இதில் டெவலப் ஆகுறாங்க, ரைட்? ஒரே ஃபேக்டர்ஸை கன்சிடர் பண்ணி எப்படி டெவலப் ஆகுறாங்க. அதே ஃபேக்டர்ஸ் தான் சொசைட்டிக்கும் வைக்க போகிறோம், ரைட்? சொசைட்டிலையும் இதே மாதிரி n நம்பர் ஆஃப் செட்ஸ் இருக்கும் டெவலப்மெண்டல் கோல்ஸில். ஓகேவா? அது எல்லாமே காமனாக இல்லை அப்படி அன்காமனாக இருக்கும்போது அதில் எதுக்கு நம்ம ப்ரியாரிட்டி கொடுத்து டெவலப் பண்ண போகிறோம். ஓகே, அண்ட் இன்னொரு விஷயமும் பார்க்கணும், பர்சனல் டெவலப்மெண்ட்டை டெவலப் பண்ண போகிறது யார்? அந்த பர்சன் மட்டும்தான். ஓகேவா? ஆனால் சொசைட்டியை டெவலப் பண்ணணும் அப்படின்னா யார் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறது? ஆப்வியஸ்லி ஈச் அண்ட் எவ்ரி சிட்டிசன் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த சொசைட்டி. பட் ஒரு அத்தாரிட்டின்னு ஒன்று வேணும் இல்லையா, ரைட்? அப்போது இந்த சொசைட்டியோட சேஞ்சுக்கு மேஜர் அத்தாரிட்டி யார் எடுத்துக்க போகிறா அப்படின்னா, த கவர்மெண்ட் ஆஃப் த கண்ட்ரி. Okay, the government of the country was going to plan this developmental goals. Okay, எதுக்கு priority கொடுக்கணும், எதை வந்து ஃபஸ்ட்டு முன்னாடி நிறுத்தணும் அப்படின்றதெல்லாம் government is going to decide. Now the next thing what we are going to see is how to tell this is a development. எப்படி சொல்கிறது இதுதான் டெவலப்மெண்ட், நான் வளர்ந்துட்டேன் அப்படின்றத நம்ம எப்படி வந்து டிஃபைன் பண்ணுறது, கரெக்ட்?
அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நம்ம இப்போ பார்ப்போம். இப்போது ஒருத்தன் ஸ்டடி வெல் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் ஆஃப் இயர்லியில் 80 எடுத்துட்டான், அடுத்து ஆனுவல் எக்ஸாம் வரும்போது 90 எடுத்துட்டான். ஸோ யூ ஆர் கம்பேரிங் த மார்க்ஸ், ரைட்? இங்கே 80, இங்கே 90. ஸோ யூ ஆர் கம்பேரிங். ஓகே, அதே மாதிரி பீயிங் ஹெல்த்தி அப்படின்னா அவனுக்கு இப்போ உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்கும், ரைட்? அதுக்கப்புறம் அவனோட லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணி அவன் வந்து இப்போ ஹெல்த்தி ஆகிட்டான், கரெக்டாக? அப்போது இந்த மாதிரி ஒவ்வொரு டெவலப்மெண்ட்டுக்கும் முன்னாடி எப்படி இருந்தாங்க அப்படின்றத we have to see. ஓகே, ஹிஸ்ட்ரி, we have to know the history, right? So to find the development, இதுதான் டெவலப்மெண்ட் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ரெண்டு விஷயம் முதல்ல முக்கியம். ஒன்று, டு நோ த ஹிஸ்ட்ரி. ரைட், டு நோ த ஹிஸ்ட்ரி. இது வந்து ஒரு பர்சனல் டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம சொன்ன ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள் போதும். ஸ்டடி வெல்னா அவனோட தனிப்பட்ட மார்க்கை மட்டும் வச்சு நம்ம சொல்லிடலாம். இப்போது ஒரு சொசைட்டியில் இதுதான் டெவலப்மெண்ட் அப்படின்னு நான் எப்படி சொல்லணும்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் குட் எஜுகேஷன் சிஸ்டம் வேணும் அப்படின்னா, அப்போ இதுக்கு முன்னாடி இருந்த எஜுகேஷன் சிஸ்டமில் எப்படி ரன் ஆகிட்டு இருக்கு, ஓகே, அந்த எஜுகேஷன் சிஸ்டமில் என்னென்ன ஃபால்ட் இருக்குது, ஓகே, அதில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட அவுட்கம் எப்படி இருக்குது, இதெல்லாம் பார்த்து அதில் இருக்கக்கூடிய ஃபால்ட்டெல்லாம் ரெக்டிஃபை பண்ணி நம்ம நியூ எஜுகேஷன் சிஸ்டமை கொண்டு வரணும். ஸோ யூ ஷுட் ஹாவ் நோ த ஹிஸ்ட்ரி ஆஃப் தட் ஃபேக்டர், ரைட்? அது எஜுகேஷனாக இருக்கலாம், ஹெல்த்தாக இருக்கலாம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கலாம். ஓகே, இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுப்போமே, இப்போ ஒரு ஊரில் வந்து நார்மலாக அங்கே வந்து தார் ரோடு இருக்குது அப்படின்னா, ஆல்ரெடி அங்கே தார் ரோடு இருக்குது, அங்கே போய் நான் டெவலப்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தார் ரோடு எடுத்துகிட்டு நார்மல் ஒரு மண் ரோடு போடுவோமா? தட் இஸ் நாட் அ டெவலப்மெண்ட், ரைட்? அப்போ தார் ரோடு இருக்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணணும்? சிமெண்ட் ரோடு போடணும், ரைட்? அதுதான் டெவலப்மெண்ட். அப்போ நமக்கு என்ன தெரியணும்? முன்னாடி அங்கே எப்படி இருந்துச்சு, இந்த விஷயங்கள்லாம் நமக்கு தெரியணும். த ஃபர்ஸ்ட் திங் இஸ் யூ ஹேவ் டு நோ த ஹிஸ்ட்ரி. ஓகே, ஹிஸ்ட்ரி தெரிஞ்சாதான் அதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணலான்றதை ஃபிக்ஸ் பண்ண முடியும். வாட் இஸ் த நெக்ஸ்ட் திங்? ஓகே, நெக்ஸ்ட் திங் இஸ் ஓகே, how to achieve this developmental goal. ஓகேவா? அதாவது பை நோயிங் த ஹிஸ்ட்ரி ஐ ஹவ் ஃபவுண்ட் தட் நம்ம இந்த நிலமையில் இருக்கோம், அடுத்து இந்த நிலைமைக்கு போகணும் அப்படின்றத நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ தெரிஞ்சுக்கிட்டக்கப்புறம் அந்த நிலைமையை நோக்கி நான் போகணும் இல்லையா, மூவ் பண்ணணும் இல்லையா? மூவ் பண்ணும்போது எப்படி மூவ் பண்ணலாம்? இஷ்டத்துக்கு மூவ் பண்ணிடலாமா, ரைட்? அப்படின்னா யூ காண்ட் மூவ், ரைட்? யூ ஹாவ் டு அப்ளை த டெவலப்மெண்ட் according to the democratic political way. So you have to know about the political system of the country. Okay, this will be apt for the both personal development and also for the society development. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பர்சனல் டெவலப்மெண்ட்டில் இவனுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஜாப் வேணும், ரைட்? நல்ல ஜாப் வேணும், முக்கியமாக ஒரு நல்ல இன்கம் வேணும். சரி, இப்போ அவனுக்கு நல்ல ஜாப் நல்ல இன்கம் வேணும் அப்படின்னா அவன் எந்த வேலை வேணால் எடுத்துடலாமா, ரைட்? சே ஃபார் எக்ஸாம்பிள் he or she can sell the drugs, right? Sell the weapons. அந்த மாதிரி இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் ஏதாச்சும் பண்ண முடியுமா? No, they can't do, right? Because that is illegal. They can't do the fake currencies, ரைட்? அதே மாதிரி இப்போ போலி பத்திரம் அடிக்கிறது, இந்த மாதிரி கவர்மெண்ட்டால் பேன் பண்ணக்கூடிய எந்த விஷயங்களையும் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ டெவலப்மெண்டல் ப்ராசஸ் அப்படின்றது டெமோக்ராட்டிக் பொலிட்டிக்கல் வேல எப்படி நம்மளால் டெவலப் ஆக முடியுமோ அப்படி தான் டெவலப் ஆகணும். ஓகேவா? இன்கம் எப்படி வேணால் வரும், பட் அதை நம்ம எப்படி ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்றதுக்கு ஒரு ப்ராப்பர் ப்ரொசீஜர் இருக்குது, ரைட்? தட் இஸ் நாட் அ டெவலப்மெண்ட். Okay, if I am earning a crore from illegal activities, that is not mine. Okay, finally I am going to end up in the jail, right? So அப்போ நம்ம டெமோக்ராட்டிக் பொலிட்டிக்கல் ப்ராசஸ் அந்த கண்ட்ரியில் எப்படி அந்த பொலிட்டிக்கல் ப்ராசஸ் இருக்குது அதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட டெவலப்மெண்டல் கோல்ஸை வந்து செட் பண்ண முடியும். ஓகே, அதே தான் சொசைட்டிக்கும். ஓகேவா? அந்த இப்போது ஆஸ் யூஷுவல் சொசைட்டினாலே அது வந்து ஒரு கண்ட்ரியை தான் நம்ம குறிக்கிறோம் இல்லையா, ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை தான் சொசைட்டின்னு சொல்கிறோம். ஸோ டெஃபினெட்லி தே ஹேவ் டு ஃபாலோ த டெமோக்ராட்டிக் பொலிட்டிக்கல் ப்ராசஸ், ரைட்? சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே சொல்கிறோன்னு வச்சுப்போமே, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணணும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறதுக்கு நான் வந்து டெமோக்ராட்டிக் பொலிட்டிக்கல் ப்ராசஸை ஃபாலோ பண்ணாமல் எனக்கு தேவை ரோடு போடணும். ஓகே, அந்த ரோடு போடுற இடத்துல எப்பேற்பட்ட ஷெட்யூல்டு காஸ்ட் பீப்புளோ ஒரு மைனாரிட்டி கம்யூனிட்டி பீப்புள் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட இன்ட்ரெஸ்ட் எல்லாம் நான் கேட்காம நான் பாட்டு ரோடு போட்டே போகிறேன் டெவலப்மெண்ட் அப்படின்ற பேரில் பண்ண அப்படின்னா that is wrong. That is not a development. So when you are going to implement the development, you have to follow the democratic political process of that country. Okay, right?
ஸோ திஸ் இஸ் த இன்ட்ரடக்ஷன் ஆஃப் த லெசன் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு ஐடியா. ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் வில் ஹாவ் தட் ஐடியா இன் தேர் மைண்ட். ஓகே, அந்த ஐடியாவை ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று அவங்களோட பர்சனல் டெவலப்மெண்ட் ஐடியாவாக இருக்கும், இன்னொன்று இந்த சொசைட்டியை எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவாக இருக்கும். ரைட், அது என்னென்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ அதை எப்படி அப்ளை பண்ணுறது, இதுதான் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது, அப்படி தெரிஞ்சுக்கிட்டக்கப்புறம் அதை எப்படி நம்ம இது பண்ணுறது, அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா பை மீன்ஸ் ஆஃப் டெமோக்ராட்டிக் பொலிட்டிக்கல் ப்ராசஸ். ரைட், ஓகே. இப்போது அடுத்தது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெசன் நம்ம 2 ஆஃபாக பிரிச்சிருக்கோம்னு சொன்னோம் இல்லையா. ஒன்று பர்சனல் டெவலப்மெண்ட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, ஹவு இட் இஸ் ஹேப்பனிங், ஹவு இட் இஸ் ரன்னிங். ஓகே, ஒரு கண்ட்ரிக்குள்ளே ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் இருக்காங்க இல்லையா, டிஃப்ரெண்ட் பர்சன்ஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் ரிலீஜியன், டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டி, டிஃப்ரெண்ட் ரேசஸ். ரைட், இந்த மாதிரி பல கேரக்டர்ஸ்லாம் நம்மளை வந்து பிரிச்சிருக்கும். கரெக்டாக. அப்போது ஒவ்வொரு பீப்புளுக்கும் ஒவ்வொரு பர்சனுக்கும் தனிப்பட்ட இந்த டெவலப்மெண்டல் கோல்ஸ் இருக்கும். கரெக்டாக. ரைட், அதெல்லாம் என்னென்ன கோல்ஸ் அப்படின்றத we will see now. Different people will have the different set of goals. ஓகே, இப்போது இங்கே ஒரு பர்சனோட பர்சனல் டெவலப்மெண்ட் என்னென்ன அப்படின்றத பார்த்தோம் இல்லையா. சே ஃபார் எக்ஸாம்பிள் a person is X அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, அந்த எக்ஸ் பர்சனோட டெவலப்மெண்டல் கோல்ஸ் என்னென்னா ஸ்டடி வெல், ஹெல்த்தி, குட் ஜாப், குட் இன்கம். ஓகே, இது வந்து யாரோ ஒரு பர்சன் எக்ஸ். இந்த மாதிரி நம்ம சொசைட்டியில் நிறைய செக்ட் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க. ரைட், அந்த ஒவ்வொரு செக்ட் ஆஃப் பீப்புள்ஸுக்கும் சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்டூடெண்ட் எக்ஸை வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம், பர்சன் எக்ஸை வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம், ஸ்டூடெண்ட். ஓகே, இஸ் a category of student. Most of the students will fall under this type of developmental goals. எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே இந்த மாதிரியான ஒரு காமன் டெவலப்மெண்டல் கோல் இருக்கும். ஓகேவா. பட் நம்ம சொசைட்டியில் வெறும் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் கிடையாது. ரைட், நிறைய வேலை செய்யக்கூடிய டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பீப்புள்ஸ் ஆர் தேர். ஓகே, அதுக்கான ஒரு சில எக்ஸாம்பிள்ஸை மட்டும் நம்ம எடுத்து இங்கே பார்க்க போகிறோம். டிஃப்ரெண்ட் பீப்புள் வில் ஹாவ் த டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் கோல்ஸ். ரைட், லேண்ட்லெஸ் ரூரல் லேபரர்ஸ். ஓகேவா, நிலம் இல்லாத கிராமத்தில் வாழக்கூடிய லேபரர்ஸ். ஓகே, அவங்களோட டெவலப்மெண்டல் கோல்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்ககிட்ட லேண்டு கிடையாது. ஸோ தே ஹாவ் டு ஒர்க் ஆன் அதர்ஸ் ஃபீல்டு. ஓகே, அப்போ அதர்ஸ் ஃபீல்டில் நம்ம வேலை செய்கிறோம் அப்படின்னா நமக்கு என்ன வேணும், வி ஷுட் கெட் குட் வேஜஸ். ரைட், குட் வேஜஸ். செய்கிற வேலைக்கான காசு கரெக்டாக வரணும், அந்த காசு ரெகுலராக வரணும் முதல்ல. ஓகே, பிகாஸ் தே ஆர் நாட் ஹேவிங் எனி லேண்ட். அப்போ அவங்க வந்து ஒவ்வொருத்தரோட லேண்டுக்காக தான் போய் வேலை செய்ய முடியும். அப்போ அவங்க திடீர்னு வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா இவங்களுக்கு வருமானம் கிடையாது. ஸோ குட் வேஜஸ் அண்ட் ஆல்சோ எ ரெகுலர் ஒன். ரைட், வேலை ரெகுலராக இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த மணியை வச்சு தான் அதுக்கப்புறமா தான் அவங்க மைண்டில் என்னென்ன டெவலப்மெண்டல் கோல்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் ஒரு ப்ரைமரி எஜுகேஷன் சிஸ்டம். ஓகே, அவங்க பசங்களை ஃப்ரீயாக படிக்க வைக்கிறதுக்கு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருந்தால் போதும் அப்படின்றது தான் அவங்களோட டெவலப்மெண்டல் கோலாகவே இருக்கும். பிகாஸ் தே ஆர் நாட் ஓனிங் எனி ப்ராப்பர்ட்டிஸ். ரைட், அவங்களே வந்து ஒரு டெய்லி வேஜஸ் தான். டெய்லி வேஜஸ் அதுவும் வந்து ரெகுலராக கிடையாது. அப்படி இருக்கும்போது அவங்களோட பசங்களுக்கு ஒரு எஜுகேஷன் அப்படின்னா அதை வந்து அவங்களால ஃபீஸ் கட்டி படிக்க வைக்க முடியாது. ஸோ ஆப்வியஸ்லி அவங்க எதுக்கு தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க, தே வில் ப்ரிஃபர் ஃபார் த கவர்மெண்ட் ஸ்கூல். ஓகே, right. Now rich farmer from Punjab, he is also a farmer. Right, this farmer is from the Punjab. அப்படின்னா இந்த ஃபார்மர் கிட்ட நிறைய லேண்ட் இருக்குன்னு வச்சுப்போம். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 acres ஆஃப் லேண்ட் இருக்குது. ஓகே, இப்போ இந்த ஃபார்மர்ஸோட மைண்ட் எப்படி இருக்கும், 100 acres லேண்ட் இருக்குன்னா இந்த ஃபார்மர், அதாவது ஓனர், லேண்ட் ஓனர், அவர் வந்து கண்டிப்பாக 100 ஏக்கருக்கும் வேலை செய்ய மாட்டார். அப்போ அவர் என்ன வச்சுருப்பாரு, லேபரர்ஸ் வச்சுருப்பாரு. அந்த லேபரர்ஸ்க்கு அவர் காசு நிறைய கொடுக்கணும்னு எதிர்பார்ப்பாரா, கண்டிப்பாக கிடையாது. அவர் என்ன எதிர்பார்ப்பாரு, சீப் வேஜஸில் லேபரர்ஸ் வரணும் அப்படின்றது தான் அவர் எதிர்பார்ப்பார். ஸோ இவருக்கு என்ன வேணும் அப்படின்னா சீப் வேஜஸ், கம்மியான காசுக்கு லேபரர்ஸ் வரணும். ஓகே, அதுக்கப்புறம் இவர் ரிச் ஃபார்மர் இல்லையா, அப்போ இவரோட ப்ராடக்ட், அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட் எல்லாமே த்ரூ அவுட் த மார்க்கெட் வந்து சேல் ஆக போகுது. அப்படி சேல் ஆகும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, இட் இஸ் அன் அக்ரிகல்ச்சர். ஸோ நிறைய லோன் வேவ்மெண்ட், ஓகே, அதுக்கப்புறம் வந்து சப்சிடிஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கவர்மெண்ட் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்றது இவரோட ஆஸ்பிரேஷன். ரைட், சப்சிடிஸ். அதுக்கப்புறம் பை த ஃபீல்ட் ஆஃப் எஜுகேஷன், அவங்க பசங்களோட எஜுகேஷனை பற்றி திங்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்கணும்லாம் பார்க்க மாட்டார். பிகாஸ் ஹி இஸ் ரிச். ஓகே, ஸோ அவர் என்ன பண்ணுவார்னா, ஸ்டூடெண்ட் அவங்களோட சில்ட்ரனை அப்ராடுக்கு அனுப்ப பார்ப்பார். ரைட், try to send their children to abroad. ஓகே, இது இவரோட டெவலப்மெண்டல் கோலாக இருக்கும். அடுத்து a boy from rich urban family. ஓகே, ஒரு பணக்கார வீட்டு பையனோட டெவலப்மெண்டல் கோல்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா, obviously he is a boy, so he will be not married. அப்போ அவன் என்ன பண்ணுவான், studies in abroad. He can easily pursue the studies in abroad.
studies abroad, and he can have the car, party, right? And he is having the more chances to take the family business, right? So he can easily run the business, not run the business, he can easily take over the business. அவங்க அப்பாவோட பிஸ்னஸை ஈஸியாக எடுத்துக்க முடியும். ஓகே, ஆல்ரெடி ரிச். ஸோ இங்கே நம்ம வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, குட் இன்கம். ஓகே, ஒரு நார்மல் ஸ்டூடெண்ட்டோட அட்மோஸ்ட் டெவலப்மெண்டல் கோல் தான் இந்த குட் இன்கம். அது இந்த பாய் ஃப்ரம் த ரிச் அர்பன் ஃபேமிலிக்கு ஈஸியாகவே கிடச்சிடும். பிகாஸ் ஆல்ரெடி தேர் ஃபாதர்ஸ் அண்ட் கிராண்ட் ஃபாதர்ஸ் ஆர் ரிச். ஓகே, நவ் த கேர்ள் ஃப்ரம் த ரிச் அர்பன் ஃபேமிலி, அதே மாதிரி ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு. ஆனால் ஓகே, இப்போ இவங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷீ வில் ஆல்சோ என்ஜாய் ஆல் கைண்ட் ஆஃப் ஃப்ரீடம், ரைட், வாட் த பாய் இஸ் கெட்டிங். அந்த அர்பன் ஃபேமிலியில் அந்த பாய்க்கு என்னென்ன ஃப்ரீடம் இருக்கோ அதே மாதிரியான ஃப்ரீடம் இந்த கேர்ளுக்கும் இருக்கும். She can also go and study in abroad, she can also have the car, party, right? And sometimes the girls are taking the business too. So இவங்களோட ரெண்டு பேரோட டெவலப்மெண்டல் கோல்ஸுமே கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்குது. இவங்களோட ஆஸ்பிரேஷன்ஸ் ரெண்டுமே வந்து மோர் ஆர் லெஸ் ஃபில் ஆகுது. ஓகே, அண்ட் த லாஸ்ட் ஒன் வாஸ் an ஆதிவாசி ஃப்ரம் த ட்ரைபல் ஏரியா. ஓகே, ட்ரைபல் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஆதிவாசி பீப்புளோட இது என் டெவலப்மெண்டல் கோல் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட், கண்டிப்பாக அவங்களோட டெவலப்மெண்டல் கோல் அவங்களோட ப்ரிஃபரன்சஸ் வந்து மணியில் கண்டிப்பாக இருக்காது. ஓகே, தே ஆர் நாட் நோயிங் அபவுட் த மணி இட்ஸ். அவங்களுக்கு மணினாலே என்னன்னு தெரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களோட லைவ்லிவுட்டான அந்த ட்ரைபல் ஏரியாஸ் வந்து ரொம்ப ப்ரொடெக்டடாக இருக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் அங்கே டெவலப்மெண்ட் அப்படின்ற பேரில் அவங்களோட லைவ்லிவுட் எதுவும் அழிக்கக்கூடாது. அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லோலி தே ஹாவ் டு மிங்கிள் வித் த நார்மல் பீப்புள். ஓகே, அந்த பிளெயின்ஸில் அந்த ஹில்லி ஏரியாஸில் இருக்கக்கூடிய நார்மல் பீப்புள் கூட அவங்க மிங்கிள் ஆகணும் அப்படின்றது தான் அவங்களோட ஐடியாஸாக இருக்கும். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைவ்லிவுட், ரைட், லைவ்லிவுட், அதுக்கப்புறம் வந்து மிங்கிள் வித் நார்மல் பீப்புள். ஓகே, and definitely there will be no aspirations of money, because we are speaking about they were Adivasi and tribal area, they are living along with the nature. ஓகே, அவங்க நேச்சர் கூடயே வாழறதுனால அவங்களுக்கு மணி அப்படின்ற ஒரு நீட் அவங்களுக்கு தேவையே கிடையாது. ஓகே, அவங்களுக்கு தேவையான விஷயங்கள், அதாவது சாப்பிட்றது எல்லாமே அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஃபாரஸ்ட்லேயே அவங்களுக்கு கிடச்சிருது. ரைட், ஸோ அவங்களுக்கு மற்ற எந்த விஷயங்களும் தேவைப்படாது. அண்ட் அஃப்கோர்ஸ் ஆஃப்டர் திஸ் மிங்கிள் வித் த நார்மல் பீப்புள், தே வில் திங்க் அபவுட் த எஜுகேஷன் ஃபார் தர் சில்ட்ரன். ஓகே, ரைட். ஃப்ரம் திஸ் வாட் வி ஆர் கோயிங் டு கன்க்ளூட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேண்ட்லெஸ் ரூரல் லேபரர்ஸோட ஒரு டெவலப்மெண்டல் கோல் வந்து குட் வேஜஸ். ஆனால் அதே இன்னொரு ரிச் ஃபார்மர், ஓகே, அவருக்கு வந்து சீப் வேஜஸ் கொடுக்கணும். அப்போது இவரோட டெவலப்மெண்டல் கோலும் என்ன ஆகுது, இட் இஸ் கிளாஷ். ரைட், இது ரெண்டும் கிளாஷ் ஆகுது. கரெக்டாக. அப்புறம் எ பாய் ஃப்ரம் த ரிச் அர்பன் ஃபேமிலி, எ கேர்ள் ஃப்ரம் த ரிச் அர்பன் ஃபேமிலி, இவங்களது ரெண்டுமே எப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. ஓகே, ஸோ ஐ கேன் புட் அ டிக். ரைட், அண்ட் அண்ட் ஆதிவாசி ஃப்ரம் த ட்ரைபல் ஏரியா, இவங்களது என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே, இவங்க 4 பேர்துலேயும் காமனாக பார்க்கக்கூடிய ஒரு சில விஷயம் இவங்ககிட்ட இல்லவே இல்லை. ரைட், ஓகே, different people will have a different set of goals. ஓகேவா? why அப்படின்னா, because the first reason is their situations are different. right, their situations are different because he is a landless rural labor. okay, இவரோட situation entirely different. இவர் rich farmer, இவரோட situation வேற. ஓகே, ஸோ இவங்க 2 பேரோட எக்ஸாம்பிள்ஸை மட்டும் எடுத்து பார்க்கும்போது இவங்களோட சிச்சுவேஷன் வேறு வேறு மாதிரி இருக்குது. அதனால் இவங்களோட டெவலப்மெண்டல் கோல்ஸ் வந்து என்ன ஆகுது, கிளாஷ் ஆகுது. ஓகே, அண்ட் இன்னொன்று, வாட் இஸ் த செகண்ட் பாயிண்ட் we are going to conclude here is people itself different. Because each and every person are unique. right, இப்போ நமக்கு முக்கியம்னு படுற ஒரு சில விஷயம் ஆப்போனண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு முக்கியமாக படாது. ஓகேவா? ஸோ பீப்புள் இட் செல்ஃப் இயர் டிஃப்ரெண்ட். ரைட், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலான்னா, இந்த தேர்ட் அண்ட் ஃபோர்த் இது இருக்கு இல்லையா, எக்ஸாம்பிள் பாய் அண்ட் கேர்ள், இவங்க 2 பேருமே ஒரே சிச்சுவேஷனில் இருக்காங்க. ரைட், தே போத் ஆர் ரிச் அர்பன் ஃபேமிலி. இவங்களோட இது எல்லாமே ஈக்குவலாக இருக்குது. கரெக்டாக? அதாவது போத் கேன் ஸ்டடி இன் அப்ராட், கார், பார்ட்டி, பிஸ்னஸ், வாட் எவர் தே வாண்ட் தே கேன் டூ.
பட் தேர் இஸ் அ டிஃப்ரென்ஸ். என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, he is a boy, he is a girl. I'm not speaking about the gender, I'm speaking about the mentality. ஓகே, ரெண்டு பேருமே ஒரே மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்காங்க. பட் இந்த சொசைட்டி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாய்க்கு இருக்கக்கூடிய ஒரு சில அட்வான்டேஜஸ் பொசிஷன் இந்த கேர்ளுக்கு இருக்கிறது இல்லை. ஓகே, ஸோ திஸ் கேர்ள் வாட் வில் ஃபீல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இந்த வீட்டில் வந்து சேம் ஃபேமிலின்னு வச்சுக்கோங்களேன், ஒரே அர்பன் ஃபேமிலின்னு வச்சுப்போம், அதில் ஒரு பாய் கேர்ள் இருக்காங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி த ஹவுஸ் ஹோல்டு ஒர்க் எல்லாமே யார் பார்த்துப்பாங்க? த கேர்ள் வில் டூ, பிகாஸ் த மாம் வில் இன்சிஸ்ட் தட் கேர்ள் டு டூ த ஒர்க். ஓகேவா? ஏன்னா அடுத்து நீ இன்னொரு வீட்டுக்கு போகணும், ரைட்? யூ ஹாவ் டு கோ டு யுவர் இன்லாஸ் ஹோம். அங்கே போய் வேலை செய்யாமல் இருக்கக்கூடாது. ஸோ யூ ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் த family. அப்படின்னும் போது the extra burden is putting on this girl. Okay, so this girl have to do the household work plus he have to be equal to this boy whatever he is enjoying. The boy will not do much work in the home, right? இது நம்ம ப்ராக்டிக்கலாக எல்லா வீட்லையுமே பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம். ஓகே, ரைட். சம் எக்ஸப்ஷன்ஸ் ஆர் தேர். ஓகே, பட் நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே மெஜாரிட்டியாக நடக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் தான் நம்ம பேசுகிறோம். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சிச்சுவேஷன் சேமாக இருக்குது, ஆனால் த பர்சன் பீப்புள் இட் செல்ஃப் டிஃப்ரெண்ட். இவங்க கேர்ள், இவங்க பாய் அப்படின்றதுனால இந்த கேர்ளோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும்னா, நான் செய்கிற மாதிரியே என்னோட பிரதர் எல்டர் பிரதர் ஆர் யங்கர் பிரதர் ஈக்குவலாக என் கூட வீட்டில் வேலை செய்யணும், ரைட்? இஃப் ஐ எம் வாஷிங் த வெசல் அப்படின்னா மை பிரதர் ஹாவ் டு ஸ்வீப் த ஹோம். இந்த மாதிரியான விஷயங்கள் ஷேர் பண்ணால் ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஈக்குவாலிட்டி அப்படின்ற மாதிரி தே ஆர் ஃபீலிங், ரைட்? தட் இஸ் ட்ரூ டூ, பிகாஸ் த பாய் இஸ் என்ஜாயிங் வாட் எவர் திங் இஸ் ப்ரெசென்ட் அரவுண்ட் ஹிம். ஓகே, ஆனால் இந்த கேர்ள் இதெல்லாம் என்ஜாய் பண்ணாலும் ஹி இஸ் டூயிங் த எக்ஸ்ட்ரா கைண்ட் ஆஃப் ஒர்க். ஓகே, இதுவும் பேர்டனாக இருக்கும். வென் ஷி இஸ் டூயிங் திஸ் கைண்ட் ஆஃப் ஹவுஸ் ஹோல்டு ஒர்க், she can give up anything. ஓகே, அவங்க வந்து இந்த பார்ட்டியை மிஸ் பண்ணலாம், ரைட்? she can't take the business. இந்த மாதிரி அவங்களோட டெவலப்மெண்டல் கோல்ஸ் வந்து அடி வாங்குவோம். ஸோ தேர் இஸ் அ டிஃப்ரென்சஸ். ஓகே, இதை வந்து ஈக்குவலாக கொண்டு வரணும். அப்போது ரெண்டு விஷயம் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட் பீப்புள் வில் ஹாவ் த டிஃப்ரெண்ட் கோல்ஸ். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம், ரைட்? இந்த எக்ஸாம்பிள்ஸை வச்சு நம்ம ரெண்டு விஷயத்தை கன்க்ளூட் பண்ணலாம். என்ன அப்படின்னா, ஒன்று தட் சிச்சுவேஷன்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட், என்ஸ் தேர் இஸ் த டெவலப்மெண்டல் கோல்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட், ரைட்? அதுக்கான இது வந்து இந்த ஃபஸ்ட்டு ஒன். இங்கே லேண்ட்லெஸ் லேபரர், இங்கே ரிச் ஃபார்மர். ஓகே, ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா, இவங்களோட சிச்சுவேஷனே வேறுன்றதுனால இவங்களோட டெவலப்மெண்டல் கோல்ஸில் ஒரு கிளாஷ் நடக்குது. ஆனால் அடுத்தது பீப்புள் இட் செல்ஃப் டிஃப்ரெண்ட் அங்கே. ஓகே, ஸோ இவங்களோட டெவலப்மெண்டல் கோல்ஸ் எல்லாமே சேமாக இருந்தாலும், இவங்களோட சிச்சுவேஷன்ஸ் எல்லாமே சேமாக இருந்தாலும், அவங்க பொதுவாகவே வேறு வேறு, ரைட்? ஈச் அண்ட் எவ்ரி பர்சன்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். ஓகே, அண்ட் த லாஸ்ட் ஒன் இஸ் an Adivasi from the tribal area. What this Adivasi from the tribal area is telling to us அப்படின்னா, ரைட், ஆதிவாசியை தவிர்த்து மேலே இருக்கக்கூடிய 4 பேருக்கும் ஒரு கட்டத்தில் இவங்களோட டெவலப்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே எதோட ரிலேட் பண்ணலாம் அப்படின்னா, ஆல் த டெவலப்மெண்ட்ஸ் வில் பி ரிலேட்டட் டு த மணி, ரைட்? இப்போ இவருக்கு குட் வேஜஸ் வேணும். வேஜஸ்னால் என்ன? மணி. ரெகுலராக போனால் காசு வரும். எஜுகேஷன், கவர்மெண்ட் ஸ்கூல். ஏன் கவர்மெண்ட் ஸ்கூலை சூஸ் பண்ணார்? பிகாஸ் ஹி ஆர் ஷி ஹாஸ் நோ மணி. ஓகே, இங்கே ரிச் ஃபார்மர் ஃப்ரம் பஞ்சாப், சீப் வேஜஸ். ஏன்னா காசு இவருக்கு வேணும். ஓகேவா? சப்சிடிஸ் கொடுத்தா கவர்மெண்ட் கிட்டேருந்து காசு வேணும். சைல்டு அப்ராடில் படிக்க வைக்கிறதுக்கு நல்ல அமௌண்ட் வேணும். ஸோ வாட் எவர் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் these 4 persons are thinking about, இது எல்லாத்துக்குமே அவங்களுக்கு என்ன வேணும்? இன்கம் வேணும், ரைட்? they need a money. ஓகே, this one thing காமனாக பார்க்க முடியும். வாட் எவர் தேர் இஸ் அ டிஃப்ரென்ஸ், அவங்களோட சிச்சுவேஷன்ஸில் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், அவங்களோட சிச்சுவேஷன் சேமாக இருந்தாலும் இன் பர்சனாகவே அவங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். இந்த மாதிரிலாம் இருந்தாலும் ஒரு விஷயம் காமனாக இவங்களுக்கு வந்து வருது. என்னன்னா, மணி இருந்தால் இவங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் இவங்களால சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும் அப்படின்றத we can conclude here. Okay, but an Adivasi from the tribal area, they were very different. Okay, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மணி அப்படின்ற ஒரு விஷயம் வரவே இல்லை, ரைட்? அவங்களுக்கு தேவை எல்லாமே அவங்களோட அந்த சின்ன லைவ்லிஹுட் ஏரியாஸ் வந்து ப்ரொடெக்டடாக இருக்கணும். அதுக்கப்புறம் அவங்க வந்து நார்மல் பீப்புள் மாதிரி அவங்கள ட்ரீட் பண்ணணும், ரைட்? இந்த மாதிரியான ஒரு நான் மணி ஃபேக்டர்ஸை மட்டும்தான் அவங்க டெவலப்மெண்டல் கோலாகவே பார்க்குறாங்க. ஓகே, அண்ட் எஜுகேஷன், இது எல்லாமே நான் money oriented developmental goals. Okay, right. Now we are going to see income and other goals. Okay, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா ஒரு எக்ஸாம்பிள்ஸ், அதாவது different people will have different set of goals அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, ரைட்? a landless laborer, a rich farmer, அதுக்கப்புறம் வந்து a rich boy in urban family, இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் இல்லையா, ரைட்? அவங்க எல்லாரோட டெவலப்மெண்டல் கோலுமே அல்டிமேட்டாக எதில் போய் முடிஞ்சது? மணி, ரைட்? மணி இருந்தால் அவங்களோட டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்களால இது பண்ண முடியும், சாட்டிஸ்ஃபை பண்ணிக்க முடியும், கரெக்டாக? பட்
இங்கே அதர் கோல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அது என்ன அதர் செட் ஆஃப் கோல்ஸ், ரைட்? அதாவது இன்கம் இல்லாமல் என்ன வேறு சில கோல்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத we will see. ஓகே, காமன் கோல்ஸ். ஓகே, காமன் கோல்ஸில் ஃபஸ்ட்டு ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று இன்கம். ஓகே, பேஸ்ட் அப்பான் த இன்கம் யூ கேன் கெட் குட் எஜுகேஷன், ரைட்? அதுக்கப்புறம் குட் ஹெல்த். ஓகே, அதுக்கப்புறம் வந்து நம்மளோட லைஃப் ஸ்டாண்டர்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அதுக்கப்புறம் நம்மளோட எக்ஸ்ட்ரா சர்வீசஸ் லைக் லீஷர் சர்வீசஸ், டூரிசம், அதுக்கப்புறம் வந்து வெளில போய் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றது, இந்த மாதிரி நம்ம லைஃப்பில் பர்சனலாக நிறைய விஷயங்கள் வந்து இன்கம் இருந்துச்சுன்னா டெவலப் பண்ணிக்க முடியும், ரைட்? அட் த சேம் லைக் அதே மாதிரி தான் சொசைட்டிலையும் மணி இன்கம் ஆச்சு, அதாவது ஜென்ரேட் ஆச்சுன்னா எக்கனாமியில் நல்ல டெவலப்மெண்ட்ஸ் கொடுக்க முடியும். அதாவது நிறைய பில்டிங்ஸ் கட்ட முடியும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ரோடு எல்லாமே வந்து டெவலப் பண்ண முடியும். ஓகே, சரி, அப்போ இன்கம் மட்டும் இருந்தால் போதுமா? ஒரு பர்சனல் டெவலப்மெண்ட்டுக்கும் ஒரு சொசைட்டி டெவலப்மெண்ட்டுக்கும் இன்கம் மட்டும் இருந்தால் நம்ம சொன்ன மாதிரி இந்த எஜுகேஷன், ஹெல்த்து, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாமே டெவலப் ஆனால் விசிபிளாக பார்க்கறதுக்கு டெவலப்மெண்ட் தெரியும், ரைட்? பட் சொசைட்டி அப்படின்றது ஒன்று, தட் இஸ் டீலிங் வித் த பீப்புள், ரைட்? சொசைட்டியில் வேறு என்ன செட் ஆஃப் காமன் கோல்ஸ் தேவை அப்படின்னா, த ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஈக்குவாலிட்டி, ரைட்? ஈக்குவாலிட்டி அண்ட் செக்யூரிட்டி, ரைட்? ஈக்குவாலிட்டி, செக்யூரிட்டி, அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஷிப், எக்ஸெட்ரா. இந்த மாதிரி ஒரு சில ஃபேக்டர்ஸை ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். அப்பார்ட் ஃப்ரம் இன்கம், திஸ் ஈக்குவாலிட்டி, செக்யூரிட்டி, ஃப்ரெண்ட்ஷிப் இது எல்லாமே வந்து ஒரு டெவலப்மெண்டல் கோலுக்கு முக்கியமான விஷயம். ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்துடலாம். ஏன் அப்படின்னா, ஈக்குவாலிட்டி அப்படின்னும் போது ஒரு பர்சன் ஏ, பர்சன் பி 2 பேர் இருக்காங்கன்னு வச்சுப்போம். அந்த பர்சன் ஏ ஒரு குறிப்பிட்ட கேஸ்ட் சேர்ந்தவங்க. ஓகே, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்வர்ட் காஸ்ட் அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா, ஒரு பர்சன் பி வந்து ஒரு ஷெட்யூல்டு காஸ்ட்டில் இருக்காங்க அப்படின்னா 2 பேரோட பொசிஷனுமே சேமாக தான் இருக்கும், ரைட்? ஐம் டெல்லிங் இன் மீன் ஆஃப் மணி. ஓகே, மணியை பொறுத்த வரைக்கும் 2 பேருமே ஈக்குவலாக தான் இருக்காங்க. பட் அந்த சொசைட்டியில் ரெஸ்பெக்ட் அப்படின்றது அந்த பர்சன் பிக்கு டியூ டு தேர் கேஸ்ட் அந்த ப்ராப்பர் ரெஸ்பெக்ட் கிடைக்கல அப்படின்னா இந்த இன்கம்மை மட்டும் வச்சு தேர் இஸ் நோ யூஸ், ரைட்? ஸோ தே நீட் ஈக்குவாலிட்டி, ஃபஸ்ட்டு திங். அண்ட் வேறு இன்னொரு விஷயம் சொல்லலாம்னா, நம்ம இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அந்த அர்பன் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய பாய் அண்ட் கேர்ள் 2 பேருமே ஒரே ஈக்குவலாக தான் இருக்காங்க. ஆனால் அவன் பாய் அப்படின்றதுனால அவனை வந்து ஹவுஸ் ஹோல்டு ஒர்க் எதுவும் செய்ய விடாமல், இந்த மாதிரிலாம் வந்து யூ ஆர் அ பாய், யூ ஷுட் நாட் டூ தட் ஒர்க் அந்த மாதிரி சொல்கிறாங்க இல்லையா. பட் இவங்க கேர்ள் அப்படின்றதுனால யூ ஹேவ் டு டூ தட் ஒர்க் அப்படின்ற அந்த எக்ஸ்ட்ரா பேர்டன் போடுறாங்க இல்லையா, அதுவுமே இட் இஸ் நாட் கம்ஸ் அண்டர் த ஈக்குவாலிட்டி, ரைட்? அந்த நெக்ஸ்ட் ஒன் இஸ் செக்யூரிட்டி. செக்யூரிட்டியை வந்து எப்படி நம்ம எக்ஸாம்பிள்ஸில் சொல்லலாம், செக்யூரிட்டி எப்படி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்படின்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சனுக்கு வந்து இப்போ ஜாப் ஒன்று கிடைக்குது. ஓகே, ஜாப் எங்கே கிடைக்குதுன்னா எனி ஃபாரின் கண்ட்ரிஸ், ரைட்? இன் ஆஃப்ரிக்கன் ஆர் அமெரிக்கன் கண்ட்ரீஸில் ஒரு ஜாப் கிடைக்குது. அந்த ஜாப் அவர் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி பல ஃபேக்டர்ஸை யோசிப்பாங்க. என்ன யோசிப்பாங்கன்னா, அப்பார்ட் ஃப்ரம் த மணி, ஓகே, பெர் மந்த் 1.5 lakh சேலரி வந்தாலும் ஃபேமிலி அகாமடேஷன் பண்ண முடியுமா, அதுக்கப்புறம் அங்கே வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குமா, இதுக்கப்புறம் ஃபர்தராக நம்மளால் டெவலப் ஆக முடியுமா, அதுக்கப்புறம் நம்ம ஃபேமிலியில் நம்ம பசங்களுக்கு எஜுகேஷன் கொடுக்க முடியுமா, ரைட்? அதுக்கப்புறம் அவங்களுக்கு பர்சனலாக ஏதாச்சும் உடம்பு சரியில்லைனால யார் வந்து பார்த்துப்பா, ரைட்? அவங்க வந்து அங்கே தனியாக இருக்கணும், கரெக்டாக? ஸோ அப்பார்ட் ஃப்ரம் த இன்கம் தே வில் see the all kind of factors. ஓகே, ஸோ அந்த ஜாப் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த பக்கம் இன்னொரு ஜாப் ஒரு ஆஃபர் வருது. என்னன்னா அவங்க வீட்டு பக்கத்துலேயே ஒரு ஜாப், ரைட்? அவங்களோட ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஜாப், பட் நாட் இட் இஸ் அப் டு 1.5 lakh பர் மந்த், ஒரு 50,000 தான். பட் ஃபேமிலி அகாமடேஷன் இருக்குது, ஃபேமிலி கூட இருக்கலாம், ரைட்? ஒரு ப்ராப்பர் என்விரான்மெண்ட் இருக்குது. இதெல்லாமே இருக்கும்போது அந்த பர்சன் எதை சூஸ் பண்ணுவாங்க? ஆப்வியஸ்லி he or she will go for the second one, right? Because even though the money is less, the other factors are helping, right? என்னன்னா கூடயே இருக்காங்க, ரைட்? ஃபேமிலி வந்து கூடயே இருக்கும், அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி இருக்கும், ரைட்? ஃபேமிலி கூட இருக்கும்போது they feel secure. ஓகே, ஸோ செக்யூரிட்டிக்கு ஜாப் ஆஃபரை வந்து எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னும் போது ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் சம் கைண்ட் ஆஃப் யூ கான்ட் பை ஃப்ரம் மணி, ரைட்? இப்போ நம்மக்கிட்ட எவ்வளோ தான் அமௌண்ட் இருந்தாலும் அதை வந்து நம்ம இது பண்ணுறதுக்கு கூட யாரும் இல்லை அப்படின்னா தட் இஸ் நாட் யூஸ். ஓகே, ஸோ அப்பார்ட் ஃப்ரம் த இன்கம் there are many factors are there like equality, security, friendship, etc. These factors are also considered for the developmental goals. Okay, developmental goals அப்படின்றது ஒரு இண்டிவிஜுவல் பர்சனோட டெவலப்மெண்டல் கோல் அப்படின்றது என்னன்னா, இட் இஸ் அ mixed of the goals,
ரைட். இட் இஸ் நாட் ஒன்லி த மணி. ஓகே, மணி மட்டும் இருந்தால் அந்த பர்சன் டெவலப் ஆகிட்டாங்க அப்படின்றது அர்த்தம் கிடையாது. அலாங் வித் மணி ஹீ நீட் ஈக்குவாலிட்டி இன் த சொசைட்டி, ஹீ நீட் செக்யூரிட்டி அமாங் தர் சரௌண்டிங், அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு சில ரிலேஷன்ஷிப் இது வேணும், வேல்யூஸ் வேணும். ரைட். இந்த மாதிரியான மிக்சட் ஆஃப் கோல்ஸ் இருந்தால் தான் அதை ஒரு ப்ராப்பர் டெவலப்மெண்ட் அப்படின்னு இண்டிவிஜுவல்ஸ் பிலீவ் பண்ணுறாங்க. ஓகே, ரைட். இதே மாதிரி தான், ரைட், இதை மாதிரி தான் நம்ம கண்ட்ரிக்கும் கம்பேர் பண்ண போகிறோம். ஓகே, கண்ட்ரிக்கும் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இன்கம். ஓகே, இன்கம் இருந்தால் நம்மளால் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எஜுகேஷன், அப்புறம் ஹெல்த்து, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையுமே நல்லா டெவலப் பண்ண முடியும். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் வி ஹாவ் டு எலிமினேட் த social imbalance, right? We have to eliminate the social imbalance in the caste discrimination, அப்புறம் religious discrimination, இந்த மாதிரி சொசைட்டியில் இருக்கக்கூடிய இம்பேலன்சஸ் எல்லாத்தையும் மணியை வச்சு மட்டும் we can't eradicate. Okay, we have to inbuilt the characters among the people. ஓகே, ஸோ அது எல்லாமே சேர்ந்தாதான் ஒரு கண்ட்ரி வந்து கம்ப்ளீட் டெவலப்மெண்ட்டை அடைஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, as of now we are signing off this video. In next video we will see about the national development. Okay, that is the part 2 of this lesson. Okay, please like the video, share with your friends and subscribe the channel. Thank you.